தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த 2 பணியிடங்களை நிரப்ப தற்சமயம் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த முறையில் ஆட்சேர்ப்புகள் கடந்த மார்ச் 21 முதல் நடக்கப்பட்டதுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பார்த்திங்கன்னா மார்ச் 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 21 முடித்து 2-3 தினங்கள் பார்த்திங்கன்னா எடிட் ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எப்போ எக்ஸாம் அப்டேட் எக்ஸாம் டேட் எப்போ வரும் அது குறித்த ஒரு அப்டேட்டும், ஆல் டிக்கெட் எப்போ வெளியிடுவாங்க அது குறித்த ஒரு அப்டேட்டும் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியோடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா பெருசாக கவலைப்படுற அளவுக்கு வராதுங்க. ஸோ எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா டஃப்பானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தேர்வு நடக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அந்த புக்கு வாங்கி படித்தேன், எனக்கு அந்த புக்கிலேருந்து ஒரு கொஷின் கூட வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அதனால் எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க தமிழுக்கு. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் நிரப்புவதை அடியோட ஒடிங்க. ஸோ இது எங்களுக்கு தேவை வேண்டாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரைவர் கம் கண்டக்டர்ன்ற பதவி இது புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பதவி எடுக்காதீங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசிடமிருந்து கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ தொழிற்சங்கங்கள் மட்டும் இல்லை, தொழிலாளர்களும் பார்த்திங்கன்னா அந்த கோரிக்கைகள் எல்லாமே லட்சக்கணக்கான கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஏன்னா டிரைவர் கம் கண்டக்டரை எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதே மேற்கோள் காட்டி நீங்கள் இதே தான் எடுப்பீங்களே தவிர புதிய அறிவிப்புகள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இந்த டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற போஸ்டிங் விரைவில் பார்த்திங்கன்னா காணாமல் போகும் அப்படின்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த தேர்வுகள் பார்த்திங்கன்னா நடத்தாமல் போனால் டிரைவர் தனியாக எடுக்கிறதுக்கு கண்டக்டர் தனியாக எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 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 ஊழியர் 5-6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கார், டிரைவராக இருக்கார், ஆனால் அவர் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கலை. அவரால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்களே பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் நீங்களே பார்த்துக்கலாம். ஒரு பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆட்களை போடுறதாகவும் இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் நடைமுறைக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அடுத்தடுத்து ஒரு அறிவிப்புகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து கழகத்தில் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா சில முக்கிய முடிவுகளை கொடுக்கணும் அப்படின்ட்டு அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கப்பட்டு விரைவில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.